It's me Abdul. Welcome to Abdul Times. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:35 ஆகுது. இந்த டைத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அலங்கார் சினிமாஸில் வந்து மகாராஜா மூவி பார்த்துருக்கோம். மூவி ஸ்டார்ட் பண்ண மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் பார்த்துருக்கோம். டிக்கெட் எடுக்க பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குது. இப்போயுமே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம், வந்துட்டு மூவி பார்க்க போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. 10:30 1 நிமிஷம் இருக்குது. ஐஸ்மா மட்டும் வெளியே வந்துட்டாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு லேட் ஆகிட்டான். வழக்கம் போல லேட் ஆகுது இந்த வாட்டி. இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆனால் உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகிட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் லேட் ஆகிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா மூவியே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 மணி கிட்ட ஆகிட்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே உள்ளே போயிடலாம். செக் பண்ணுறாங்க. நம்ம சீட்டு பார்த்து வருவோம். திரும்ப மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் டிக்கெட். வா லேட்டாக வார ஆரம்பிச்சுட்டாம்பா. வா கூட்டிட்டு வா. கிளாஸா பாஷா சுத்தலாம் ஏன் மாசம் தெரியாது. ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார்ட் ஆகலாம். நாங்கள் மூவி ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லி விசில் சத்தத்துலாம் கேட்டோன்னா அறக்க பறக்க ஓடி வந்தோம். ஆனால் 50வது ஃபிலிம்னால அந்த விஜய் சேபி சார் வச்சு எல்லா ஃபிலிம்ல இருக்க மூவிஸும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக போட்டிருந்தாங்க. அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சிட்டு இப்போதான் இன்ட்ரோவில் வெளியே வந்திருக்கோம். இன்ட்ரோல் வரைக்கும் படம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்தா செமையாக ட்விஸ்ட் இருந்துச்சு. இன்ட்ரோவில் இந்த ட்விஸ்ட்னா கிளைமேக்ஸில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியல. இப்போமே நம்ம எல்லாம் பாப்கார்ன் வாங்கிட்டு அப்படியே மூவி கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பாப்கார்ன் பை பண்ணிட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாங்கினா ஆளுக்கு ஒவ்வொன்றா சாப்பிடலாம்னு சொல்லி இன்னும் 2 வாங்கிட்டு இருக்கேன். ஒரு பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஸ்மால் சைஸ் பாப்கார்ன் ஒரு 4 வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே போய் மூவி பார்க்க ஆரம்பிக்கலாம். போங்க சபியே டடங் இங்கே பாருங்க மகாராஜா அவர்களே. பாப்கார்ன் மேலே போய் கார் போகிறோம். வா பார்த்து போல ஒரு பாப்கார்ன் வீணாக போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வரைக்கும் படம் முடிஞ்சிருக்கு. இன்ட்ரோ வரைக்கும் படம் பார்த்தது சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இன்ட்ரோக்கு அப்புறம் இப்போ ஸ்டார்ட் ஆகும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:13 ஆகுது. மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாப்கார்னா என் வாய்க்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ஆன் ஆச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஈத் பாரக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்திருக்காரு பார்த்திங்க அப்படின்னா பக்ரீத் அன்னைக்கு நைட்டு வந்திருக்கோம். இப்போ பக்ரீத் கிடையாது, முடிஞ்சுட்டு 12 மணி தாண்டிட்டு ஈத் பாரக் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவேசம் படத்தோடி சாங் போட்டாங்க. சாங் அப்படியே ஓடிட்டு சொல்லி பார்த்தா அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஆரஞ்சு லைட்லாம் இருந்துச்சு. அப்படியே ரெட்டு ப்ளூண்டு மாறிட்டே இருந்துச்சு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்கோடு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சாங் முடிஞ்சோன்னு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சோகமான பாட்டாக இருந்துச்சு. சரியான டெஸ்ட்டில் வெளியே இருக்குது.
அப்பாடி முடிஞ்சிச்சு இது கரெக்டாக வாங்க 1:30 ஆகுது 1:30 மணி ஆகுது நான் கண்ணாடி தானே எடுக்கிறேன் இன்ட்ரோல் முடிஞ்சு இன்ட்ரோலா தேட்டர்லேயே நான் மட்டும் தான் இருக்கேன் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டாங்க கரெக்டாக மணி பார்த்தீங்க அப்படின்னா 1:34 ஆகுது படம் முடிஞ்சு வெளியே வந்தாச்சு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் படம் வேறு லெவலில் படம் எப்படி ஷோ இன்னும் அல்லது முடிச்சு இதுக்கப்புறம் ஷோ கிடையாது நினைக்கிறேன் கிளம்புறோம் ஆக்சுவலாக வந்து 1:30க்கு படம் முடிஞ்சுது 1:30க்கு படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டோம் நான் 1:30க்கு தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவே எடுத்தேன் End of flashback. வேற லெவலில் இருந்துச்சு அதான் செமையா இருந்துச்சு அவனுக்கு தெரிஞ்சிட்டா இதுக்கு மேலே நாங்கள் பேசல கேட்டிங்க அப்படின்னா மூவியோட கதையே உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா மூவி முடிஞ்சு மூவி எப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ எல்லா ட்விஸ்ட்டையும் பார்த்து தான் டக்கு டக்குன்னு ரிவீல் பண்ணிட்டோம் அது தெரிய வேண்டாம்னு சொல்லி தான் மியூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லி தெரியும் இப்போ அர்த்தராத்திரி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கிளம்ப போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டுக்கு வர பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே 2 மணி ஆகிட்டு எந்த வீடியோவில் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோ பக்ரீத் vlogல அந்த வீடியோக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐக்கானை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்